ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, ஜாப் ரிலேட்டடா ஒரு சில ரீல்ஸ்லாம் போட்டிருந்தேன். அதுல ஒரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, "நான் Indeedலலாம் அப்ளை பண்றேன் ப்ரோ. ஆனா எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெச்ஆர் கூட கால் பண்ண மாட்டேங்கிறானுங்க" அப்படின்னு சொல்றானுங்க. புரியுது. இதே நிலைமையில தான் நானும் இருந்தேன். என்னன்னு சொல்றேன். ஜாப் அப்ளிகேஷன் போட்டுட்டா மட்டும் ஹெச்ஆர் கால் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்க எந்த பிளாட்ஃபார்ம் வேணாலும் எடுத்துக்கோங்க. Indeed, Naukri, LinkedIn அப்படின்னு நீங்க எத எடுத்தாலுமே, அதுல பார்த்தீங்கன்னா, ஜாப் போஸ்ட் ஃபில்டர் ஆப்ஷன்னு ஒண்ணு இருக்கும். அத யூஸ் பண்ணுங்க. அதுல பார்த்தீங்கன்னா, 6 மாசத்துக்கு முன்னாடி போட்ட ஜாப்ஸும் இருக்கும். 1 மாசத்துக்கு முன்னாடி போட்ட ஜாப்ஸும் இருக்கும். 1 நாளுக்கு முன்னாடி போட்ட ஜாப்ஸும் இருக்கும். அத நம்ம ஃபில்டர் பண்ணணும் இல்லையா? நம்ம ஃபில்டர் பண்ணாம எல்லாத்தையுமே நம்ம அப்ளை பண்ணிட்டு இருந்தோம்னா, கண்டிப்பா சொல்றேன் ஹெச்ஆர் கால்ஸ் வரவே வராது. நீங்க எக்ஸ்பெக்ட்டே பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த ஃபில்டர் ஆப்ஷன்ல போயிட்டு ஜாப் போஸ்ட் டேட்ன்னு இருக்கும். அந்த ஜாப் போஸ்ட் டேட்ல லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல இருக்கிற ஜாப்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணி அப்ளை பண்ணுங்க. அப்படி அப்ளை பண்ணியும் உங்களுக்கு வந்துட்டு கால் வரலனா, என்ன காரணம்னு உங்களுக்கே தெரியும். ரெஸ்யூம் தான். வேற என்னவா இருக்கும்? சும்மா நம்ம பாட்டுக்கு வெப்சைட்ல போயிட்டு ஏதோ ஒரு ஏஐ ஃபில்டர்ல போயிட்டு ரெஸ்யூம்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஒர்க் அவுட்டே ஆகாது. ஓனா கிரியேட் பண்ணணும். முதல்ல ரெஸ்யூம் டெம்ப்ளேட் எப்படின்றத கத்துக்கோ. அத கத்துக்கிட்டு ஜாப் அப்ளிகேஷன் போட பழகு.